குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம 2021 நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஜிஎஸ் இருந்து சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த சீரீஸில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி எடுத்துருக்குன்னா, 2021 நடந்த 4 எக்ஸாமோட ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்னா, குரூப் 1 அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அது எல்லாமே தனியாக போட்டிருக்கோம். கீழே அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் இருந்து எடுத்த கொஸ்டின். குரூப் 1 வந்து 2021 January 3 நடந்துச்சு. அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரேஞ்ச் தி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். என்னென்னா, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக்கு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சம்பாரன் சத்தியரகா, செகண்ட் கேதா சத்தியரகா, தேர்ட் அகமதாபாத் ஸ்ட்ரகிள், ஃபோர்த்து பாய் சக்கி டே. ஓகே, இது வந்து இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் திரும்ப ரிப்பீட் ஆகிற ஏரியா தான். என்ன ஒரு தனித்தனியாக கேட்பாங்க. இந்த முறை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, தமிழில் பார்ப்போம். சம்பாரன் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் போராட்டம், பாய் சக்கி நாள். ஓகே, இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, 10th புக்லேயும் கொடுத்துருக்காங்க, 12th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா கொஞ்சம் தெளிவாக படித்து கொஞ்சம் யோசிச்சு போட்டாலே போட்டுடலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். சம்பாரன் சத்தியாகிரகா வந்து 1917, இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு காந்தி பண்ண மாஸ் மூமெண்ட் அதுதான். எங்கே நடந்துச்சுன்னா, சம்பாரன் வந்து பீகாரில் இருக்குது. காந்தி பண்ண ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா போராட்டமும் அதுதான். சரி, ஓகே. அடுத்து வந்து கேதா சத்தியாகிரகா வந்து அவர் காந்தி பண்ண செகண்டு மாஸ் மூமெண்ட்டு. கேதா வந்து எங்கே இருக்குன்னா, குஜராத்தில் இருக்குது. அது எப்போ பண்ணார்னா 1918 பண்ணார். செகண்ட் மாஸ் மூமெண்ட் பை காந்திஜி. தேர்டு வந்து என்னென்னா, அகமதாபாத் ஸ்ட்ரகிள். அது எப்போ பண்ணார்னா 1918 February month பண்ணார். அகமதாபாத் குஜராத்தில் தான் இருக்குது. எதுக்காகனா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்காக பண்ணார். என்னென்னா, சம்பளத்தை உயர்த்த கோரியும் அப்புறம் போனஸ் கொடுக்க சொல்லிட்டு அதுக்காக அந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாய் சக்கி டே வந்து நம்ம இதில் படிச்சிருப்போம், ஜாலியன் வாலாபாத்தில். ஏன்னா பாய் சக்கி டே அன்னைக்கு தான் வந்து அந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்துச்சு. அது மூலிமா நமக்கு அந்த பாய் சக்கி டே தெரியும். பாய் சக்கி டே என்னென்னா, இங்கே நம்ம ஊரில் வந்து அறுவடை திருவிழா கொண்டாடுறோம்ல, பொங்கல் தமிழ்நாட்டில், அதுபோல் வந்து பஞ்சாபில் கொண்டாடுறது தான் அறுவடை திருவிழா தான் பாய் சக்கி டே. அது எப்போ கொண்டாடுறாங்க? April 13. ஓகே, இதான் அந்த ஆர்டர். சம்பாரன் சத்தியாகிரகா 1917, கேதா சத்தியாகிரகா 1918 January month, அகமதாபாத் ஸ்ட்ரகிள் 1918 February month, பாய் சக்கி டே 1919. அப்போ 1, 2, 3, 4 இந்த ஆர்டர் தான். இங்கே பாருங்கள், சம்பாரன் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு, கேதா சத்தியாகிரகம் செகண்டு, அகமதாபாத் போராட்டம் 3வது, பைசாக்கி நாள் 4வது. ஓகே, இது வந்து அடிக்கடி திரும்ப கொஸ்டின் வர ஏரியா. இந்த கொஸ்டின் வந்து ஒன்று எடுத்தோம்னா, இப்போ சம்பாரன் சத்தியாகிரகம் எடுத்தோம்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து அதுவே வந்து ஒரு கொஸ்டினாக வந்து நிற்கும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பார்த்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி தான். ஒரு இன்றைக்கி ஆப்ஷனாக இருக்கிறது வந்து நாளைக்கு வந்து ஒரு கொஸ்டினாக வந்து நிற்கும். அதனால் ஒரு ஆப்ஷன் பார்க்குறோன்னா அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் வந்து, நேம் த பயோகிராஃபிக்கல் ஒர்க் ஆஃப் அப்துல் கலாம் ஆசாத் விச் வாஸ் ரிட்டன் டியூரிங் த இன்டர்மெண்ட் இன் 1916. இந்த இன்டர்மெண்ட்னா என்னென்னா, சிறையில் இருந்த காலத்தில்னு சொல்கிறாங்க. ஓகே, தமிழில் பார்ப்போம். 1916 சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்னன்னா, தஸ்கிரா. TAZKIRA தாஸ்கிரா. எப்படின்னா டாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். அபுல் கலாம் ஆசாத் எல்லாருக்கும் தெரியும். அப்துல் கலாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஹிண்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை வேணா விட்டுருங்க. இப்போ அபுல் கலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரோட டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணார். இது இந்தியாவிலே இருக்க ஹையஸ்ட் பதவி வந்து பிரசிடென்ட், அதையே அறிஞ்சிட்டாரு. அப்போ அவரோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு நான் வச்சுக்கிட்டேன். அதான் தசரிகா அபுல் கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அபுல் கலாம் ஆசாத் தசிகிரா அவரோட டாஸ்க்கு முடிச்சிட்டாரு. அப்துல் கலாம் அவரோட டாஸ்க்கு முடிச்சிட்டாருன்ற மாதிரி நான் ஹிண்ட் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். பிடிச்ச வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. 1916 சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன? தஸ்கிரா.
இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி கொஸ்டின்லாம் திரும்ப கேட்டு இருப்பாங்க. அதுபோல் அபுல் கலாம் ஆசாத் கொஸ்டின் மட்டுமே குரூப் 1ல் வந்து மொத்தமாக 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே அபுல் கலாம் ஆசாதை பற்றி இருந்துச்சு கொஸ்டின். அப்போது அவர் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூல் புக்ஸில் வந்து அபுல் கலாம் ஆசாதை பற்றின இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வெளியில் தான் வந்து வேறு ஏதாவது புக்கில் தான் வெங்கடேசன் புக்கு அது போல் புக் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அப்போல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி அவரை பற்றி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஹூ ப்ரொடியூஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க் தர்ஜுமான் குரான், எ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த குரான் ஃப்ரம் அரபிக் டு உருது. என்னென்னா, தர்ஜுமான் குரான், குரானின் அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இதுவுமே அவர் தான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். என்னதான் குரானை வந்து அரபிக் மொழியிலேருந்து உருது மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தர்ஜுமான் குரான். நிறையா பேர் வந்து அரபிக்லேருந்து உருதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலர் இந்த பேர் வச்சது வச்சு யார் டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு கேட்குறாங்க கொஸ்டின். அதான் தர்ஜுமான் குரான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்? இங்கே பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாதை பற்றி இது 3வது கொஸ்டின். சரி, பார்ப்போங்க. ஹி வாஸ் பார்ன் இன் கல்கட்டா. இல்லை, தப்பு. அவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா சவுதி அரேபியாவில் பிறந்தார். 1888 நவம்பர் 11 அன்றைக்கி பிறந்தார். அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. ஹி வாஸ் எடிட்டர் ஆஃப் த மேகசின் கால்ட் அஸ் லீசான் உல் சித்கியூ அப்படின்ற மேகசினை வந்து இவர் தான் வந்து எடிட் பண்ணார், லீசான் உல் சித்கியூ. ஓகே, அடுத்து வந்து ஹி பப்ளிஷ் எ ஜேர்னல் நேம் இது அல் ஹிலால் ஜேர்னல். ஓகே, ஹி வாஸ் எலெக்டட் as the president of Indian National Congress in 1923 and 1940. அப்போ 2 வாட்டி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சேர்மனாக இருந்திருக்காரு, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு 1923 and 1940. ஓகே, அப்போ இதில் வந்து 2, 3, 4 கரெக்டு, ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. அப்புறம் வந்து இவரை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அவரோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா சையத் குலாம் முஹியுதீன் அகமத் பின் காரியத்தின் அல் ஹுசைனி. ஓகே, இதுதான் அவரோட ஃபுல் நேமு. அப்புறம் வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்திருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு, இஸ்லாமிக் தியாலஜிக்கனாக இருந்திருக்காரு, ஐஎன்சி லீடராக இருந்திருக்காரு 2 times. அதான் கொடுத்துருக்காங்க 1923 and 1940. அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாதை பற்றி படிச்சுக்கோங்க. அவர் எடிட்டராக இருந்த மேகசின் வந்து என்னென்னா லீசான் உல் சித்கியூ. எடிட்டர்னால் அதில் வந்து ஒரு மேகசின்குள்ளே வேலை செஞ்சுருக்காரு, அதனால் உள்னு வச்சுக்கோங்க, லீசான் உல் சித்கியூ. அப்புறம் பப்ளிஷ் எ ஜேர்னல் நேம், அவராக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ஜேர்னல், அது என்னென்னா ஆல் ஹிலால். அதுக்குள்ளே வேலை செஞ்சதால் லீசான் உல் சித்கியூ, உள்ளே வேலை செஞ்சதால் உல் சித்கியூன்னு வச்சுக்கோங்க. ஆல் ஹிலால் ஜேர்னல்னால் அவரோட தான், அந்த ஜேர்னல் ஃபுல்லாகவே அவர் தான், அதனால் ஆல் ஹிலால்னால் ஆல் எல்லாமே அவர் தான், ஆல் ஹிலால் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் ஞாபகம் வச்சுக்கிறது பஸ் இது மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, உங்களுக்கு எப்படி வச்சா ஞாபகம் இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் ஹிலால் வந்து ஆல் அவரோடது, அதுக்குள்ளே ஒரு பார்ட்டாக இருக்கிறது தான் லீசான் உல் சித்கியூ, அதான் மேகசின் ஜேர்னல். ஓகே, சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்துக்கு வந்து நேம் த பர்சன் ஹூ த்ரோ எ பாம் அலாங் வித் பகத்சிங் ஆன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் டெல்லி. ஓகே, இதனால் டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு இது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம், ஸ்கூல் புக்ஸ்லேயே இது கவர் ஆகும். என்னென்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாம் கேஸுன்னு நமக்கு படிச்சிருப்போம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, பகத்சிங்கும் வந்து பிசி தத், பதுகேஷ்வர் தத், இவங்க 2 பேரும் சேர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம்பு போட்டுருவாங்க. எதுக்குன்னா, மற்றவங்களை கொல்றதுக்காக இல்லை, இதுக்காக ரெப்ரெசிவ் பில்ஸு, அடக்குமுறை பில்லாக 2 பில்லு பாஸ் பண்ணாங்க. அந்த 2 பில் என்னென்னா பப்ளிக் சேஃப்டி பில்ஸு, ட்ரேட் டிஸ்பியூட் பில்ஸு. இந்த 2 பில்லையும் வந்து எதிர்த்து இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாம்பு போட்டாங்க. அந்த கேஸில் யார் சம்மந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. பகத்சிங் ஒருத்தர், அவர் கூட இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க, பிசி தத் சொல்லுவாங்க, பதுகேஷ்வர் தத். ஓகே, இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து
ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood in protest against. என்னன்னா ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். இது வந்து ரொம்ப முக்கியம். இது திரும்ப 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 கேட்டு தான் இருக்காங்க அந்த கொஸ்டின். நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 டைமாச்சும் கேட்டிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ஜாலியன் வாலாபாக் வந்து எதுக்கு நடந்துச்சு, என்றைக்கு நடந்துச்சுன்னு தெரியணும். ஜாலியன் வாலாபாக் வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னா April 13, 1919 நடந்துச்சு. எதுக்குன்னா பாய்சக்கி டே அன்னைக்கு. அந்த ஊரில் பஞ்சாபில் அறுவடை திருவிழா நடக்கிற நாள் அன்னைக்கு. எதுக்காக நடந்துச்சுன்னா வந்து இந்த ரவுலாட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு ரவுலாட் ஆக்ட் ஒரு பிளாக் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதை பாஸ் பண்ணதுக்காக அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் வந்து பஞ்சாபில் லீட் பண்ணி நடத்தின வந்து டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியூ அண்டு அந்த 2 பேர் இருப்பாங்க, டாக்டர்ஸ் 2 பேர். அவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணதால் அந்த லோக்கலில் இருக்க பீப்புளெலாம் வந்து அங்கே வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அமைதியான முறையில் தான் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் ஜென்ரல் லார்ட் டயர் வந்து எல்லோரையும் சுட்டு கொண்டுடுவார். அதனால் அதான் அந்த ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே. அதை பற்றி ஸ்கூல் புக்ஸில் டீட்டெயிலாக இருக்குது. அது நீங்கள் எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே. அதை பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இப்போது யார் இது கொடுத்தோன்னா எதனால் கொடுத்தோன்னா ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே தான். இப்போ நைட்ஹுட் அவார்டுன்றது என்னென்னா சர் பட்டம் கொடுப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த அவார்டை வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த சுபாஷ் சந்திர போஸை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா போஸ் ஜாயின்ட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் C.R. தாஸ். சித்தாரஞ்சன் தாஸ் தான் ஒரு லீடரை வச்சுட்டு சேர்ந்தாருன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான் அது. அப்புறம் செகண்ட் வந்து in 1921 he organized a demonstration in Calcutta to protest against the visit of the Prince of Wales. இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் he boycotted the Simon Commission in 1927 பைக்காட் பண்ணாங்க. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் he sorted on the secretary and the president of Bengal Congress. இந்த போஸ்ட் தான் அவர் வச்சுருக்காரு. இதுவும் கரெக்ட் தான். அப்போ 1 2 3 4 எல்லாமே கரெக்ட் தான். இங்கே பாருங்கள், தமிழில் பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ் C.R. தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். கரெக்டு. 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டார். இதுவும் கரெக்ட் தான். 1927 சைமன் கமிஷன் இவரை புறக்கணித்தார். இதுவும் கரெக்டு. வங்காளத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். 4மே கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரிகார்டிங் த பூனா சர்வஜனிக் சபா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். என்னென்னா பூனா சர்வஜனிக் சபை பற்றி கருத்தில் கொள்க. இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, பூனா சர்வஜனிக் சபா மகாதேவ் கோவிந்த ரணதே வாஸ் த பிரெயின் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, பூனா சர்வஜனிக் சபா வந்து MG ரணதே தான் ஆரம்பித்தார். மகாதேவ் கோவிந்த ரணதே இயக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து த சபா அவேக்கன்ட் த பீப்புள் ஆஃப் தேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் தேர்ட் வந்து இட் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878 ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் இட் பப்ளிஷ் த அம்ரித் பசார் பத்திரிகா. இல்லை, இது தப்பு. ஏன்னா அம்ரித் பசார் பத்திரிகா வந்து சிசிர் குமார் கோஷ் இவர் தான் வந்து அந்த அம்ரித் பசார் பத்திரிகாவை நடத்தினார். இவ்வியக்கம் அம்ரித் பசார் பத்திரிகை என்னும் பத்திரிகை வெளியிட்டது. இது தவறு. ஓகே, அப்போ 1 2 3 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரி, உங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த கோகலே. இப்போ கோகலே பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி வாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த கோகலே. ஹீ ஸ்டார்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி in 1905. இது தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் இது. அப்புறம் ஹி வென்ட் டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹெல்ப்டு காந்தி இன் ஹிஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கலர் பார். ஓகே, இதுவும் கரெக்டு தான். என்னென்னா கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். இவர் தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் தேர்ட் வந்து காந்தி அக்செப்டட் கோகலே ஆஸ் அ பொலிட்டிக்கல் குரு. 3வது பாயிண்ட் என்னன்னா காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா காந்தியோட குரு வந்து கோகலேயோட குரு வந்து MG ரணதே. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து காந்தி டிஸ்கிரைப்டு கோகலே ஆஸ் அ டைமண்ட் ஆஃப் இந்தியா, த ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் த பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். என்னென்னா இது தப்பு. ஏன்னா பாலகங்காதர் திலக்கு தான் வந்து கோகலே வந்து டைமண்ட் ஆஃப் இந்தியா, ஜுவல்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்னு சொல்லுவார். என்ன தான் திலக்குக்கும் கோகலேக்கும் ஆகாமல் இருந்தாலும் அவரை பற்றி ஒரு இந்த மாதிரி சொல்லியிருப்பார்.
ஓகே, என்ன சொல்கிறாங்க, காந்தி கோகலே இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கிறார். இது தவறு. காந்தி சொல்லலை, பாலகங்காதர் திலக் தான் சொல்லியிருக்காரு. அப்போது ஆப்ஷன் பி 1, 2, 3 தான் கரெக்ட். 4 வந்து தப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ சர்வ்ட் அஸ் அ பிரிட்டிஷ் அம்பாசிடர் டு த முகல் கோர்ட். என்னன்னா, முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யாருன்னா சர் தாமஸ் ராவ் தான். சர் தாமஸ் ராவ் தான் வந்து இந்த பர்மிஷன் வாங்கினார் சூரத்தில் கம்பெனி ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறது. எந்த வருஷம் வாங்கினார்னா 1908 வாங்கினார். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து திரும்ப இருக்கும். இந்த 4 கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு முறை கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பின்னாடி பார்ப்போங்க. ஹார்டிகல்ச்சர் எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை பார்ப்போங்க. ஹூ சர்வ்ட் அஸ் அ பிரிட்டிஷ் அம்பாசிடர் டு த முகல் கோர்ட்? சர் தாமஸ் ராவ். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எவ்ரி ரெஜிஸ்டர்ட் லேண்ட் ஹோல்டர் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டியர். திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் என்னன்னா, பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம். எவ்வாறுனா ரயோத் வரி சிஸ்டம். அப்போ இந்த ரயோத் வரி சிஸ்டம் பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லேண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பற்றி கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒன்று ரயோத் வரி பற்றி கேட்பாங்க, இல்லை மகள்வாரி சிஸ்டம், இல்லை ஜமீன்தாரி சிஸ்டம், இதெல்லாம் கேட்பாங்க. இது எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குன்னு கேட்பாங்க. எந்தெந்த ஏரியாவில் எது ஃபாலோ பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. இப்போ வந்து மெட்ராஸ், இங்கே வந்து ரயோத் வரி சிஸ்டம் வந்து எங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்சஸில் தான் போனாங்க. யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சர் தாமஸ் ராவ். எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா 1920s இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதில் வந்து பெசன்ஸ் வந்து எப்படி டேக்ஸ் பே பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக வந்து பெசன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிவிடுவாங்க. ரயோட் வரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், இந்த 3 முறையை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான். குரூப் 1ல் வந்து கேட்ட கொஸ்டின் இவ்வளோ தான் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து. அடுத்து வந்து என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 23rd April 2021 நடந்துச்சு. இது வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். அப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்டில் தான் எக்ஸாம் கொஸ்டின் வரும். இதில் எப்படி இருக்கோ அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சரி, பார்ப்போம். அங்கே இதில் இருக்க கொஸ்டினாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து த ஓல்டு லீடர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் வேர் கான்ஷியஸ் ஆஃப் த ரியூனியஸ் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். என்னென்னா, காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கை அறிந்திருந்தனர். இது கரெக்டு தான். ஏன்னா நம்ம எக்கனாமிக்கை வந்து அவங்க சுரண்டுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு. செகண்ட் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், D.E. வாச்சா அண்ட் அதர்ஸ் ஹட் அப்ரிஷியேட்டட் த ஆன்டி இந்திய எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், T.E. வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். இல்லை, பாராட்டிலாம் இருக்க மாட்டாங்க, எதிர்த்திருப்பாங்க. அப்போ தாதாபாய் நவ்ரோஜி கூட அதை எதிர்த்து வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்ற ஒரு புக்கே எழுதியிருப்பார். அதாவது ட்ரைன் ஆஃப் வெல்த், இந்தியாவில் வந்து எப்படிலாம் வந்து வெல்த்தை சுரண்டுறாங்கன்றதை பற்றி எழுதியிருப்பார் 1868. அப்போது 1 மட்டும் கரெக்டு, 2 தப்பு. இங்கே பாருங்கள், காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். அப்போ 1 மட்டும்தான் கரெக்டு. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. லாகூர் காங்கிரஸ், ட்ரை கலர் ஃப்ளாக், நேதாஜி, யூனியன் ஜாக்கு. இந்த சைடு வந்து ஃபார்வர்ட் பிளாக்கு, ரிவர் ரவி, பூர்ணஸ்வராஜ், பிரிட்டிஷ் ஃப்ளாக். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். லாகூர் காங்கிரஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பூனா சர்வஜனிக் சபா, பூர்ணஸ்வராஜ்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிவர் 1929 தான் டிசம்பர் 30 அன்னைக்கு ரிவர் ரவி நதிக்கரையில் வந்து மூவர்ண தேசிய கொடியை எழுத்தி வச்சு ஜவஹர்லால் நேரு பேசியிருப்பார். என்னென்னா, நமக்கு பூர்ணஸ்வராஜ் வந்து நமக்கு அட்டைன் பண்ணணும் சீக்கிரம்னு சொல்லிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 26 January 1930. அதை தான் வந்து பின்னாரில் வந்து நம்ம ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். சரி, ஓகே, அதான் லாகூர் காங்கிரஸில் நடந்தது. அப்புறம் வந்து ட்ரை கலர் ஃப்ளாக் வந்து எங்கே ஏற்றினாங்கன்னா ரிவர் ரவியில் ஏற்றுனாங்க. தேர்டு வந்து நேதாஜி வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார். எப்போனா 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்தார் 1939. இது ரொம்ப முக்கியம், இது திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். அப்புறம் யூனியன் ஜாக் வந்து பிரிட்டிஷ் ஃப்ளாக். இதான் ஆப்ஷன் வந்து சி வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். which one of the following was one of the most impact of Swadeshi movement in the communication system of India? ஓகே, கீழ்கண்டவைகளில் எது சுதேச இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? எதுன்னா, பாப்புலரிட்டி ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ், வட்டார மொழிகளின் செல்வாக்கை பெறுதல்.
ஸ்வதேசி மூமெண்ட்டு. ஸ்வதேசி மூமெண்ட் வந்து என்னென்னா பைக் அவுட் ஆஃப் ஃபாரின் ப்ராடக்ட். ஃபாரின்லேருந்து ப்ராடக்ட்லாம் இறக்குமதி பண்ணாமல் நம்ம பொருளை நம்ம இதில் தயாரித்து நம்மளே உபயோகப்படுத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த கொள்கையை பரப்புறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து டூலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் என்னென்னா அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து புரிஞ்ச பாஷையில் வந்து அந்த கொள்கையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அந்தந்த வட்டார மொழியில் பேசி இந்த கொள்கையில் போய் சேர்த்தாங்க. அதனால தான் அது விக்ட்ரி அடைஞ்சிது. ஓகே, என்னென்னா வட்டார மொழிகளின் செல்வாக்கை பெறுதல். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் கால்டு த ரிவோல்ட் ஆஃப் 1857 ஆஸ். என்னென்னா கீழ்கண்டவாறு 1857 ஆண்டு புரட்சி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கின்றனர். என்னென்ன அழைச்சாங்கன்னா சிப்பாய் முட்டினி 1857 சிப்பாய் கழகம் தான் சொன்னாங்க. அதை வந்து இந்தியர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடல, அந்த அங்கே வேலை செய்கிற ஆர்மி பீப்பிள் சிப்பாய்கள்லாம் வந்து அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ் சொன்னாங்க. ஆனால் இந்தியன்ஸ் வந்து அது என்ன சொன்னாங்கன்னா அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு, இந்தியர்கள் வந்து அவங்களோட சுதந்திரத்துக்காக முதல்ல போராட்டம் பண்ணது அதுதான் சொல்லிட்டு இந்தியர்கள் சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து இது ஒரு அவங்க சிப்பாய்க்குள்ளே நடந்த ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு அது யார் சொல்லலாம், விடி சாவர்கர் தான் சொல்லியிருப்பார். ஓகே, இதுவுமே கேட்டிருக்காங்க. ஹூ சேட் தட் ரிவோல்ட் 1857 ஆஸ் அ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஏற்கனவே நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த 1857 ரிவோல்ட் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த 1806 ரிவோல்ட்டு 1857 ரிவோல்ட்டு ரொம்ப முக்கியம். 1806 ரிவோல்ட் வந்து வெள்ளூரில் நடக்கும். இது வந்து 1857 ரிவோல்ட் வந்து நார்த் இந்தியாவில் நடக்கும். சரி, ஓகே, இவ்வளோ தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் கேட்டது. இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னைக்கு நடந்துச்சுன்னா எக்ஸாம் January 13, 2021 நடந்துச்சு. இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் were the main causes for the tribal revolts against the British. என்னென்னா பின்வருவற்றில் பிரிட்டிஷாருக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் எவை? என்னென்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டு தேர் ஏரியாஸ். என்னென்னா பிரிட்டிஷாரின் ஆட்சி அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம். இது கரெக்ட் தான். யாருமே வந்து இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருக்க நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம ஏரியாவிலேருந்து வேறு யாரும் வந்து குடியேற நம்ம கோவம் வரதானே செய்யும். அது போல தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அது கரெக்ட் தான். அப்புறம் பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் சப்போர்ட்டட் பை த பிரிட்டிஷ். என்னென்னா மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவு அளித்தது. இது போல் பண்ணாலும் அவங்களுக்கு கோவம் வந்துட்டு இருக்கும். அப்போ கரெக்ட் தான். தேர்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அன்பெய்டு லேபர் ஃபார் மேனுவல் ஒர்க்கர்ஸ். உடல் உழைப்பிற்கு ஊதியம் இல்லா தொழிலாளரை தேர்வு செய்து. இதுவுமே ஒரு காரணம் தான். அவங்ககிட்ட வேலை மட்டும் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ சம்பளம் கொடுக்கறதில்ல, இது போல் அடிமைகள் போல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதுவும் கரெக்ட் தான். ஃபோர்த் வந்து ஐசோலேட்டட் நேச்சர் ஆஃப் ட்ரைபல்ஸ். என்னென்னா பழங்குடியினர் தனித்திருக்கும் தன்மை. இது தப்பு. அவங்க தனித்திருக்கணுன்றலாம் விரும்பலை, அவங்களோட இடத்த ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றத போல தான் நினச்சாங்க. அவங்க எல்லாமே கூடி ஒன்றா தான் இருந்தாங்க, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 4 மட்டும் தப்பு. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த V.O. சிதம்பரம் இஸ் ஆர் ட்ரூ? என்னென்னா வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே சொல்லப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எவை எதுன்னு கேட்குறாங்க. He was a disciple of Tilak and the extremists under his leadership took the lead in the Madras presidency. என்னன்னா இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னிலையில் இருந்தனர். இது நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் வந்து திலக்கை தான் ஃபாலோ பண்ணார். எக்ஸ்ட்ரீமிசம் தான் ஃபாலோ பண்ணார். அதனால் ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்ட் வந்து he was honest and he never appeared in the court for false cases. இதுவுமே கரெக்ட் தான். இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. இதுவும் கரெக்டு. தேர்ட் வந்து he bought ships from the France and England. இது தப்பு. ஏன்னா இங்கிலாந்துக்கு அதிகமாக அகெயின்ஸ்டாக தான் ஒரு ஷிப் வாங்கியே விட்டார் இந்த சதேசி மூமெண்ட் இதில் பிரச்சனையில். அப்போ அது அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம ஒரு கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணியே இந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தேர்டு மட்டும் தப்பு. 1 and 2 தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Why the militant nationalist called early phase of Congress as a political mendicancy? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸின் முதற் கட்டத்தை ஏன் போர்
போர்க்குணம் மிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர். எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க தெரியுமா? மாட்ரேட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து வெறும் பெட்டிஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிச்சை, அரசியல் பிச்சை எடுக்கிற மாதிரி, அவங்க கிட்ட நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடுமையாக சாடினாங்க. அதை தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. எதனால் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்தெந்த பாயிண்ட்னா, சரி ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். த இயர்லி காங்கிரஸ் லீடர் ஹேட் ஃபெய்த் இன் த பிரிட்டிஷ் லிபரேஷன். ஓகே, காங்கிரஸின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாளார கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஓகே, அதுவும் ஒரு ரீசன் தான். அதனால தான் வந்து மாடரேட்ஸ் வந்து அவங்கள பிலீவ் பண்ணாங்க. அப்போ அது கரெக்டு. தே பிலீவ் இன் த பீஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தேர் கிரீவியன்சஸ். என்னென்னா, அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழிகளில் முன்வைப்பதை நம்பினர். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அமைதியாக தான் அவங்களோட தேவைகளை வந்து எடுத்து சொன்னாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வழியில் போராளி மேலே அவங்க சண்டைலாம் போடலாம், அமைதியான வழி பெட்டிஷன்ஸில் தான் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுவும் கரெக்டு. ஓகே, தேர்ட் வந்து த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெய்ட் மோர் அட்டென்ஷன் ஓவர் தெம். மூணாவது என்னென்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தியது. இது தப்பு. என்ன வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை, சும்மா இப்போ அப்படியே லைட்டாக பண்ணுவாங்க. இந்த 1916 இன் கவுன்சில் ஆக்டில் தான் லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. மற்றபடி வேறு எந்த அச்சீவ்மெண்ட்டும் அவங்க பண்ணல. ஓகே, என்ன இது பாருங்கள். மிலிட்டன்ட் நேஷனல்ஸ் கால் த மாட்ரேட்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஸ் த பொலிட்டிக்கல் மெண்டன்சி. அரசியல் பிச்சை. இந்திய விடுதலை போர்மிக்க தேசியவாதிகள் மிதவாதிகள் பின்பற்றிய முறையை அரசியல் யாசகம், அரசியல் பிச்சை என்று கூறினர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கோகலே இஸ் ஆர் நாட் ட்ரூ. கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கோபாலகிருஷ்ண கோகலேவை பற்றி இது மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்போ அவரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், கோபாலகிருஷ்ண கோகலே இவனை பற்றி கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ அவங்கள பற்றி படிக்கிறப்ப கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். He was a moderate in politics but radical in introducing social reforms. இது கரெக்ட் தான். அரசியலில் இவர் ஒரு மிதவாதி, ஆனால் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர். ஓகே, இது கரெக்ட் தான். அப்புறம் he wanted political progress and social reform simultaneously. இதுவும் கரெக்ட் தான். இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்புபவர். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் தேர்ட் வந்து he was opposed to passive resistance in India and in South Africa. மூணாவது என்னென்னா, இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர். இது தப்பு. ஏன்னா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போய் காந்திஜிக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்போ இது தப்பு. he was opposed to the western civilization. இதுவும் தப்பு. இவர் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்போஸ்லாம் பண்ணல, அதை வெல்கம் தான் பண்ணார். அப்போது 3 and 4 தப்பு. 1 and 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ. என்ன கேட்குறேன்? அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். எ தமிழ் வீக்லி கால்ட் அஸ் அ திராவிட நாடு வாஸ் ஸ்டார்டட் பை த பெரியார் டு ப்ராபகேட் த ஐடியா ஆஃப் எ செப்பரேட் ஸ்டேட், திராவிட நாடு. இது அசர்ஷன். ரீசன் என்னென்னா, தி exposure of the cause of the Dravidian state lead to the identification of non-Brahmins of South as a Dravidians. இது ரெண்டுமே கரெக்ட் தான். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. இங்கே பாருங்கள், திராவிட நாடும் என்னும் தமிழ் வார இதழ் பெயரால் ஓகே திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாத திராவிட என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ சைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். த ஸ்கீம் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் ஹார்ம்ஃபுல் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா ஆஸ் எ ஹோல் பட் ஆல்சோ ஃபார் த முஸ்லீம் இன் பர்டிகுலர் அண்ட் இன் ஃபேக்ட் இட் கிரியேட்ஸ் மோர் ப்ராப்ளம் தென் இட் சால்வ்ஸ். இது யார் சொன்னால் அபுல் கலாம் ஆசாத். அப்துல் கலாம் ஆசாத் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டினாச்சும் வந்துட்டுருக்கு. அவரை பற்றி படிக்கிறப்ப கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அபுல் கலாம் ஆசாத் யார் சொன்னார்னா, பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விடன்னு சொல்கிறார். என்னென்னா, பாகிஸ்தான் ஒன்று தனியாக போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு வர பிரச்சனையை விட பாகிஸ்தான்ற ஒரு நாட்டுக்கு வந்து நிறையா பிரச்சனை வரும், முஸ்லீமுக்கு வந்து நிறையா பிரச்சனை வரும்னு சொல்கிறார். அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொன்னார். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து அசோசியேஷன் ரீசன் கொஸ்டின்.
The period from 1937 to 1947, Pakistan movement gathered the momentum. The Muslim League began to command a mass following. The political and the religious theme of the modern Pakistan fused together. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். என்னென்னா இந்த பாகிஸ்தான்றது வந்து இந்த கொள்கை வந்து எப்போ வந்து அதிகமாக தீவிரமாச்சுன்னா 1937 வந்து 47 இந்த 10 வருஷத்தில் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1937 1947 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். முஸ்லீம் லீகும் மக்கள் ஆதரவாக பெற்றிருந்தது. நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்திருந்தன. ஓகே, ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் எதுனா மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். ஃபஸ்ட்டு லேபர் யூனியனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மெட்ராஸ் லேபர் யூனியன். எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1918 ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தாங்கன்னா பிபி வாடியா, கல்யாண சுந்தரம் இவங்களாம் ஆரம்பித்தாங்க. சிங்காரவேலர், பிபி வாடியா, கே கல்யாணசுந்தரம் இவங்களாம் ஆரம்பித்தாங்க மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918. இதை பார்த்துட்டு ஆல் இந்தியாவுக்கும் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து 1920 ஆரம்பித்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில். ஃபவுண்டர் யாருன்னா லாலா லஜ்பத் ராய் அண்ட் என்எம் ஜோஷி. இது ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் லேபர் யூனியன், ஆல் இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். ஓகே, மற்ற ஆப்ஷன்லாம் ஒரு அப்படியே கிளான்ஸ் பார்த்தலாம். மெட்ராஸ் மகாஜன சபா வந்து இருக்குது. மெட்ராஸ் மகாஜன சபா வந்து 1884 ஆரம்பித்தாங்க. மெட்ராஸில் தான் ஆரம்பித்தாங்க. இதுக்காக நான் பிராமின்ஸ் பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க. இது எந்த வருஷம் யார் ஆரம்பித்தாங்கன்னா அனந்தச்சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீர ராகவாச்சாரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இது நமக்கு தெரியும். இதுதான் வந்து பின்னால் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக நேம் மாறிச்சு. இது எப்போ ஆரம்பித்தாங்க? 1916 ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தாங்க? டிஎம் நாயர், நட்டேச முதலியார் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இதில் தான் இது ரொம்ப முக்கியம். இது போல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸ் லேபர் யூனியன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் இந்த 4 கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க்காச்சும் வந்துடும். இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. அதுவும் நியூ சிலபஸ், ரிவைஸ் சிலபஸில் இதில் முக்கியமாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரு. இது என்னைக்கு நடந்துச்சுன்னா ஏப்ரல் 18, 2021 நடந்துச்சு. அதில் கேட்ட இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் அந்த லெவல் தான். 12th படித்தவங்களுக்காகல அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமு. இதில் பாருங்கள், நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே இதுக்குமே தெரியும். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா வந்து எப்படி இருக்குன்னா 1 and 2 கரெக்டாக, 2 and 3 கரெக்டாக, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் அது போல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேரெக்டாக கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, ஹூ வாஸ் கால்ட் ஆஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா? யாரை வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் சொல்லுவாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். எதனால் வந்து அப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இப்போ வந்து 596 ப்ராவின்சஸ் இருந்துச்சு இந்தியா வந்து விடுதலை ஆகிறப்போ. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியன் யூனியனாக ஒன்று சேர்த்துருப்பார். அதனால தான் வந்து ஒரு அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் இது 3 வந்து கடைசியில் சேர மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்தையும் ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை சேர்ப்பார். எப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ட்ரீட்டி ஆஃப் அக்ரெஷன். என்னென்னா பாகிஸ்தான்ஸ்காரங்க வந்து அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அதை பிடிக்க வருவாங்க. அப்போ வந்து ராஜா ஹரிசிங் வந்து இந்தியா கிட்ட ஜவஹர்லால் நேரு கிட்ட ஹெல்ப் கேட்டு ட்ரீட்டி போட்டு இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கிறப்போ சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணி அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிடிச்ச கதை, ட்ரீட்டி ஆஃப் அக்ரெஷன். அடுத்து வந்து ஜுனாகத் பிடிச்சது வந்து ஜுனாகத் வந்து குஜராத் கிட்டே இருக்குது. அது என்னென்னா பிளபிஸ்டிக் ஆக்ஷன். பீப்புள் வந்து ஓட்டு போட்டு நாங்கள் இந்தியா கூட தான் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து ஜுனாகத் பிளபிஸ்டிக் ஆக்ஷன். அப்புறம் ஹைதராபாத்தில் வந்து போலீஸ் ஆக்ஷன் வச்சு தான், ஆர்மியை வச்சு தான் பிடிச்சாங்க. இதுதான் சொல்லியிருப்பாங்க. அயன்மேன் ஆஃப் இந்தியா அந்த பேர் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த ப்ராவின்சஸ்லாம் ஒன்றா சேர்த்ததுக்காக. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியன் அன்ரெஸ்ட் என்னென்னா இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா வேலண்டைன் சிரோல். இது ஸ்கூல் புக்ஸில் இங்கே கொடுத்துருக்கு. 12th புக்கில் பேஜ் நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்தியன் அன்ரெஸ்ட் வந்து வேலண்டைன் சிரோல். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து வாட் வாஸ் த நேம் கிவன் டு த பைக்-அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அனௌன்ஸ்டு பை த காந்திஜி? காந்திஜி வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் அறிவிச்சார். அந்த போராட்டத்துக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1920 1920 1922 வரலும் நடந்துச்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, சிவில் டிசோபரேட் மூமெண்ட்டு, குயிட் இந்தியா மூமெண்ட்டு, சம்பாரன் சத்தியாகிரகா. இதெல்லாம் காந்தி மூமெண்ட்டை பற்றி கொஸ்டின் வச்சு அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் வச்சு கேட்டுருவாங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து காந்தி பண்ண மூமெண்ட் வச்சு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஒரு 10 மூமெண்ட் தான் இருக்கும். இந்த சம்பாரன் சால்ட் சத்தியாகிரகா, சம்பாரன் மூமெண்ட்டு, கேதா சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா, சிவில் டிசோபரேட் மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, குயிட் இந்தியா மூமெண்ட்டு,
இது போல தான் கொஞ்சம் ஏரியா தான் இருக்கும், அதில் இருந்தால் திரும்ப கொஸ்டின் வரும், அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ சிவில் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ்மெண்ட் வந்து 1930, குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 8, 1942. அப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து 1920. அப்புறம் சம்பாரன் சத்தியகிரகா வந்து 1917, கேதா சத்தியகிரகா 1918. அப்புறம் ஃபஸ்ட்டு சத்தியகிரகா பை காந்தி வந்து எதுன்னா சம்பாரன் சத்தியகிரகா 1917 பீகாரில். இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க, குரூப் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து அசோசியேஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் என்னென்னா, விஓ சிதம்பரம் எஸ்டாப்ளிஷஸ் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஹி வாண்டட் டு அப்போஸ் த மோனோபொலி ஆஃப் த பிரிட்டிஷ் இன் நேவிகேஷன் த்ரூ த கோஸ்ட். இது நமக்கு எல்லாமே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிச்சது தான். கூற்று என்னென்னா, வஉ சிதம்பரனார் சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இது தெரியும், கரெக்டு. இந்திய கடற்கரைகள் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். ரெண்டுமே கரெக்டாக, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த ஹோம் ரூல் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் பை. என்னென்னா, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? யார் ஆரம்பித்தாங்கன்னா அன்னி பெசன்ட் ஆரம்பித்தாங்க. எங்கே ஆரம்பித்தாங்கன்னா மெட்ராஸில் ஆரம்பித்தாங்க. சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து அன்னி பெசன்ட் ஆரம்பித்தாங்க. நார்த்தில் மகாராஷ்டிரா, குஜராத் அந்த ஏரியாவில் வந்து திலக் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா வந்து அன்னி பெசன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, 1916. இதுவுமே வந்து கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிற ஏரியா தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ ஹேஸ் பின் ஹெயில்டு த அம்பாசிடர் ஆஃப் த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி பை சரோஜினி. யாருன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டவர் யாருன்னா ஜின்னா தான், முகமது அலி ஜின்னா தான். ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லியிருப்பார். எப்போ சொல்லுவாங்கன்னா லக்னோ பேக் 1916 சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டா பிரிஞ்சு போகணுன்னு சொல்லுவார் 1947. அந்த டைமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து முஸ்லீம் பிரிவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க வந்து இவர் தான், முகமது அலி ஜின்னா தான் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இவங்க தான் சொல்லுவாங்க, சரோஜினி நாயுடு தான் சொல்லுவாங்க. சரோஜினி நாயுடு வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2021 நடந்த 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுபோல் ஆப்ஷனில் கொடுத்துருக்கும், திரும்ப நிறையா அதுக்கு நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இதிலேருந்து தான் கொஸ்டின் வந்து நிறையா ரிப்பீட் ஆகும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் கேட்ட கொஸ்டினில் வந்து 50 to 60% கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 50 to 60 80% கொஸ்டின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஸ்டினாக தான் வந்துருக்கும். அப்போது இந்த பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.